இந்த ஆம்பிள்ஃபயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.1 ஆம்பிள்ஃபயருங்க. இது ட்ராய்டருக்கான ஒரு ஆம்பிள்ஃபயர், அதாவது 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இந்த ஆம்பிள்ஃபயருங்க. இது கஸ்டமைஸ்டாக நம்ம பண்ணி கொடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. அது வரையுமே எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த இஷ்யூவும் இல்லை, பக்காவாக ரன் ஆகிட்டு இருந்தது. இது ஒரு ட்ராக்டருக்கான ஒரு ஆம்பிள்ஃபயரு. ட்ராக்டரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ மைக்ரோ டஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் கூட நம்ம ஆம்பிள்ஃபயர் வந்து கம்ப்ளைண்ட் ஆகலைங்க. ஃபுல்லாக மைக்ரோ டஸ்ட் அவ்வளோ ஃபார்ம் ஆகிருந்தது. நான் சரி கஸ்டமர்கிட்ட கேட்டேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன். கஸ்டமர் வந்து ஒரே வார்த்தை சொன்னார், அதாவது நான் வால்யூம் வைக்கிறப்ப ஒரு சில நாய்ஸும் அதே மாதிரி சப்வூஃபர் ஏற்றுறப்போ ஒரு சில நாய்ஸ் மட்டும்தாங்க வருது, அதை எனக்கு கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆம்பிள்ஃபயரை வாங்கியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக சப்புக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேபிட்டலில் வந்து 12 இன்ச்சு இதில் ரன் ஆகிட்டு இருந்ததுங்க. அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீடானில் 2 ஸ்பீக்கர் இதில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இதில் கம்பல்சரி ஸ்பீக்கரும் எதுவும் டேமேஜ் இல்லை, நம்ம ஆம்பிள்ஃபயரும் எதுவும் டேமேஜ் இல்லை. செக் பண்ணி பார்த்த வரையுமே கண்ட்ரோல் மட்டும்தான் பிரச்சனை. இப்போ நம்ம கண்ட்ரோலை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம அவர்கிட்ட கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி இதுவும் இன்னொரு டைமும் நான் சர்வீஸ் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் சர்வீஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் என்னோடய வீடியோவில் ஃபுல் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து சப்வூஃபர் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் ஆச்சு, நம்ம பவர் ஆம்போ எதுவுமே கம்ப்ளைண்ட் ஆகலை, பக்கா ரிசல்ட்டில் இருந்துச்சு. ஆனால் இதில் நான் போட்டிருக்கிற போர்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி வந்து குமாரோட மோனோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சப்புபுரி அப்படின்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்டலோட தான், சரிங்களா, அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். இதில் கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா ஜிஆரில் நான் சாண்டில் வந்து கன்வெர்ட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். பக்காவான ஒரு தெளிவான ஒரு ஆடியோ இதில் இருந்ததுங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது லாங் டெப்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ராக்டரில் வந்து லாங் டெப்த்து எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க. நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லாமல் சிறந்த முறையில் என்னால் பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வயரிங்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓல்டு மாடல் நம்ம வந்து பொறுமையாக தான் பண்ணுவோம். பட் இருந்தாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டில் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ பழைய கண்ட்ரோல் எல்லாமே எடுத்துட்டேங்க. கண்ட்ரோல் எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ நம்ம புது கண்ட்ரோல் போட்டு நம்ம பக்காவாக ரெடி பண்ணி அவர் கொடுத்துருக்கோம். ஆடியோ டெஸ்டிங்கும் பார்த்துட்டேன், தாறுமாறாக வந்திருக்கு. இன்னும் வந்து அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து அது குறையவே இல்லை. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்காக ஒரு எஸ்எம்பிஎஸ் நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா 30 ஆம்ஸில் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 220 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 12 வோல்ட்டில் வர்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி நம்ம ஒரு எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணி இதுக்காக நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் சப்ளை கொடுத்து செட்டை நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம். தாறுமாறு ரிசல்ட்டு, பக்காவான ஒரு ரிசல்ட்டு. ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே யூஎஸ்பி போர்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக் கன்வெர்ட்டர் போட்டு கொடுத்துருந்தேன். உங்களுக்கு டோட்டலாக ஃபேன் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன், எந்த இஷ்யூமே நான் மாற்றவே இல்லை. நீங்கள் ஃபுல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட ஆடியோ வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது மாதிரி உங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்.